இன்றைக்கு அல் குதுஸ் படைப்பிரிவினுடைய செய்தி தொடர்பாளர் அபு ஹம்சா மிக முக்கியமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். வளமையில் நமக்கு தெரியும் கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கிற அபு உபைதா ரொம்ப ஃபேமஸான கேரக்டர். அவர் அந்த அபு உபைதா கஸ்ஸாம் பிரிகேடினுடைய செய்திகளை வெளியிடுவார். அல் குதுஸ் படைப்பிரிவினுடைய செய்திகளை வெளியிடுகிறவராக அறியப்படுகிறவர் அபு ஹம்சா. இவர்தான் அவர். இன்றைக்கு அபு ஹம்சா பேசியிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அபு ஹம்சா இன்றைக்கு இஸ்ரேலை ஒட்டி உலக மக்களுக்கு மிக முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்கிறார். அதிலே அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் பாலஸ்தீனத்திற்காக போராடக்கூடிய மாணவர்கள் மற்றும் அமைப்பினருக்கு தங்களுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கக்கூடிய அபு ஹம்சா அவர்கள் எதிரிகள் காசாவில் அவர்கள் கூறிய எந்த இலக்குகளையும் அடையவில்லை என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிறங்க, காசாவில் பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் ஜெயிக்கிறார்களா தோல்வி அடைகிறார்களா என்பதை தீர்மானிக்க வேண்டியது அங்க இருக்கக்கூடிய போராளிகள் தான். அவங்க எங்களால் முடியலைன்னு சொல்லிட்டாங்கன்னா முடியலை, எங்களால் முடியும் என்று சொன்னாங்கன்னா அதுதான் நிஜமாக இருக்க போகிறது. ஏன்னா அவங்க தான் களத்தில் நிற்கக்கூடியவங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அபு ஹம்சாவும் மிக தெளிவாக என்ன சொல்றாருன்னா, எதிரிகள் சொன்ன எந்த இலக்கையும் அடையவில்லை. அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். நாங்கள் ஹமாஸை அழிக்க போகிறோம், ஹமாஸ்னா அல் குதுஸும் சேர்ந்து தான், நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளை அழிக்க போகிறோம், அழிச்சிட்டு ஒட்டுமொத்தமாக எங்கள் பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வர போகிறோம்னு தான் உள்ளே போனாங்க. ஹமாஸை அழிக்கவும் இல்லை, பணைய கைதிகளை மீட்டெடுக்கவும் இல்லை. தொடர்ந்து பேசும்போது அபு ஹம்சா என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசா மீதான உங்களுடைய தாக்குதல்களை நீங்கள் நிறுத்தாத வரைக்கும் உங்களுடைய குடியேற்றங்களுக்கு நீங்கள் திரும்பவே முடியாது, அது நடக்கவே நடக்காது என்கிறார். அதாவது வடக்கு காசாவில் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நார்த் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். காசா மக்கள் மட்டும் அகதிகளாக வரல, இஸ்ரேல் மக்களே லட்சக்கணக்கான பேர் அகதிகளாக வெளியேறி இருக்கிறாங்க. அவங்களோட சொந்த ஏரியா விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு தான் அபு ஹம்சா என்ன சொல்றாங்கன்னா, யுத்தத்தை நிறுத்தாத வரைக்கும் நீங்க உங்க சொந்த வீடுகளுக்கு திரும்ப முடியாது. எங்க வீடுகளுக்கு நாங்கள் எப்படி எங்க மக்கள் திரும்ப முடியாமல் இருக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் திரும்ப முடியாது என்று சொல்லி இருக்கக்கூடியவர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, அல் குதுஸ் படைப்பிரிவுகள் எதிர்ப்பு பிரிவுகளோடு அங்கே இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேட் போன்ற அமைப்புகளோடு சேர்ந்து காசா அதே நேரத்தில் மேற்கு கரை பகுதிகளில் கடுமையான யுத்தத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். 13 நிமிடங்கள் பேசியிருக்கக்கூடிய வீடியோவினுடைய சுருக்கத்தை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கடந்த சில வாரங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி நாங்கள் ஸ்னைப்பர் தாக்குதல்களை நடத்தி அவர்களுடைய பல பேரை கொன்று குவித்திருக்கிறோம், அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லுகிற அவர், கடந்த சில வாரங்களில் இதுவரைக்கும் 11 ஆக்கிரமிப்பு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிறார். இப்ப இவங்க அதாவது ஹிஸ்புல்லாக்கள் சுட்டு வீழ்த்தினாங்களா இல்லையா, ஆளில்லா விமானம், அந்த மாதிரியான விமானங்கள் 11 விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிறது அல் குதுஸ் படைப்பிரிவு. அதே மாதிரி அவங்க தொடர்ந்து சொல்லும்போது ரஃபா, ஜபாலியா, நெட்சாரிம் பகுதிகளில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய படைகளை நோக்கி தினசரி நாங்கள் டசன் கணக்கான தாக்குதல்களை நடத்தி வருகிறோம் என்கிறார். கடந்த வாரங்களில் பீர்ஷேபா, ஸ்டெடரோத், அதே போன்ற அஸ்கலான் உள்ளிட்ட இஸ்ரேலுடைய பல பகுதிகள் மீதும் நாங்கள் கடுமையான குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய படைப்பிரிவு காசா, லெபனான், சிரியா, மேற்கு கரை பகுதிகளில் பலவிதமான எங்களுடைய பல தியாகிகளை, பல போராட்ட வீரர்களை நாங்கள் சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறோம். இங்க இருந்தெல்லாம் தாக்குதல் நடத்துறாங்க, எங்க ஆட்களுக்கு எங்க படைகளுக்கு தேவையான ஆட்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம் என்பதையும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறவர் தொடர்ந்து சொல்றாரு, நாங்க இன்னும் நன்றாகவே தெளிவாகவே பலமாகவே இருக்கிறோம் என்கிற நற்செய்தியை எதிரிகளுக்கு சொல்லிக் கொள்கிறோம். அவர் சொல்றார், ஒரு நற்செய்தியை சொல்றேன், அது என்ன நற்செய்தின்னு கேட்டா, நீங்க குறைச்சி மதிப்பிட்டாதிய, நாங்க ரொம்ப பலமா இருக்கிறோம், ரொம்ப தெளிவா இருக்கிறோம், ரொம்ப நல்லா இருக்கிறோம் என்று சொல்லி மிக தெளிவாக அறிவித்திருக்கக்கூடிய அவர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, இன்னும் ஒரு யுத்தத்தை நீங்கள் தொடர நினைத்தால் அது உங்களுக்கு பாரிய அழிவாக வந்து முடியும். பாபில் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய குண்டுகள் மூலமெல்லாம் டசன் கணக்கான வாகனங்களுக்கு நாங்கள் அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். கைதிகளை மீட்பதற்கான ஒரே தீர்வு பேச்சுவார்த்தை ஊடாக நீங்கள் சமாதான உடன்படிக்கைக்கு வருவதே தவிர அதை விடுத்துவிட்டு எங்களோடு தொடர்ந்து நீங்கள் சண்டை பிடிக்க நினைத்தால் கண்டிப்பாக உங்களை அழித்தே தீர்வோம் என்கிறார். அல் குதுஸ் பிரிகேடினுடைய அல் குதுஸ் படையணியினுடைய மிக முக்கியமான ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய அபு ஹம்சா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறார்.